பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று, தேவன் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருக்கு சித்தமானபடியெல்லாம் செய்து வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய துணையினாலே யோனத்தான் கர்த்தர் துணை நிற்க ஜெயம் எடுத்தது போல நாமும் கர்த்தர் துணை நிற்க எல்லா காரியங்களிலும் எல்லா எல்லைகளிலும் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எப்பொழுதும் வெற்றி சிறப்போம் என்பதிலே கொஞ்சம் கூட நமக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. காரணம், நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். பெரிய காரியங்களை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை பார்க்கலும் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் பெரியவராய் இன்னும் கிரகிக்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்து நம்மை மகிழ்விப்பார். ஆகவே இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி, இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி, இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 41:13 சொல்கிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஸோ கர்த்தர் நம்மை பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. காரணம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு துணை நிற்கிறார். ஸோ அவர் கிரியேட்டர் லார்ட் who created the sky and earth is a real permanent soulmate, companion and helper and supporter, and he is all in our life. So we don't want to fear or worry or afraid for any kind of situations what we are crossing through at this moment. So he is enough Lord who can do all kind of damn miraculous things in our life in a fraction of second. So அவரால் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும். So in what way our Lord is supporting us or helping us, and he is being a permanent companion or soulmate or helper to us. That's what we are going to see today. Number 1, எப்படி அவர் நமக்கு துணை நிற்கிறார் என்று பார்ப்போமானால், he is strengthening us and keep on supporting us and helping us. அவரே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தராய் நமக்கு துணை நிற்கிறார். நம்பர் 2, கர்த்தர் எப்படி நமக்கு துணை நிற்கிறார் என்று பார்ப்போமானால், he is molding us as a sharpened sledge. நம்மை போரடிக்கத்தக்க கூர்மையான பற்களுள்ள எந்திரம் உள்ள ஒரு மெஷினை போல, ஒரு ஷார்பன் ஸ்லெட்ஜை போல நம்மை போரடிக்கத்தக்க கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் அவர் நம்மை உருவாக்கி கொண்டு நமக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். நம்பர் 3, எப்படி கர்த்தர் துணை நிற்கிறார் என்று பார்ப்போமானால், he is destroying all the evil works and evil forces. அவர் எல்லா போராடின, வழக்காடின, யுத்தம் பண்ணின, எரிச்சலாக இருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளையும் சங்கரித்து நிர்மூலமாக்கி, அதை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அசுத்த வல்லமைகளை சங்கரித்து நமக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். நம்பர் 4, கர்த்தர் நமக்கு எப்படி துணை நிற்கிறார் என்று பார்ப்போமானால், அவர் நம்மை எப்போதும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படியாக செய்து, நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவை குறித்தே, இயேசுவை குறித்தே, வசனத்தை குறித்தே, அக்கினி அபிஷேகத்தை குறித்தே மேன்மை பாராட்டும்படியாய் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்தி நாம் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறும்படியாய் நமக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். நம்பர் 5, எப்படி அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று பார்ப்போமானால், கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வனாந்தரத்தை செழிப்புள்ள வயல்வெளியாக்கும்படியாய், அவாந்தர வெளியை ஒரு நீர்க்கேணியாய், நீரூற்றாய் மாற்றும்படியாய், he is making all our wilderness into the prosper land, and also he is making all the dry desert or the wilderness into falling water or well water. ஸோ எது வனாந்தரமாய் வறட்சியாக இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் செழிப்புள்ள வயல்வெளியாய், செழிப்புள்ள காடாய், அல்லது வனாந்தரத்திலே ஒரு நீர்க்கேணிகளை உண்டாக்கும்படியாய், நீரூற்றுகளாய் மாற்றும்படியாய், அவர் காற்றையும் காணாதபடிக்கு, நாம் மழையும் காணாதபடிக்கு, நம் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படத்தக்கதாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கின கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வனாந்தரத்தை செழிப்புள்ள வயல்வெளியாக்கி, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நம்மையும் நம் பிள்ளைகளின் குடும்ப அங்கத்தார்களையும் அவர் செழிப்புக்கு நேராய் அவர் உருவாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த விதமான 5 விதமான அந்த காரியங்களிலும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய், நமக்கு பர்மனன்ட் துணையாளராய் அவரே இருந்து நம்மை ஆட்கொண்டு நடத்தி, அவருடைய நாமம் மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் நாம் தொடர்ந்து செழிப்பை காணும்படியாய் கர்த்தர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு என்றென்றைக்கும் மாறாத ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருந்து
பலத்த அற்புதங்களை கிரைக்க முடியாத விதத்தில் செய்து நம்மை மகிழ பண்ணுவாராக. கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயமில்லை. ஆகவே we will be a living testimony for our Lord's glory. There is no doubt in it. God bless you all. Amen.